முத்தமிழின் இயல் கண்டீர்கள், இசை கேட்டீர்கள். தற்போது நாடகம் காணுங்கள், களிப்படையுங்கள். ஆம் ஆம், ஆரம்பமாகட்டும். You mean drama? We are ready to enjoy. ஜாய் ஜாய், என்ஜாய். காமேஷ் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. வா படிக்க போலாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. டேய் எக்ஸாம் இருக்காரா? கொஞ்சம் ஃப்ரீயா தான் இரான்டா. டேய் நம்ம லைஃபுக்கு தேவையான எஜுகேஷன் தான்டா, வாடா படிக்க போலாம்டா. டேய் நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குடா. டேய் வாடா. டேய் நான் வரல, நீ போய் படுறா போடா. டேய் என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, வாடா போவோம். டேய் என்ன பிரச்சனை? எதுக்கு சண்டை போடுறீங்க? டேய் என்ன அடிக்கிறீங்க? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? டேய் இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். எங்களுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம். சரி இப்ப கை காலால சண்டை போடுறதுக்கு பதிலா நல்லா அறிவோட சண்டை போடும். இப்போ ஒரு நடுவரை கூப்பிட்டு நல்ல ஒரு போட்டியா வச்சு நல்ல ஒரு தீர்ப்பா எடுத்துப்போம். நடுவரே வாங்க. அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும், பள்ளியின் மேலாளர்களுக்கும், பள்ளியின் ஆசிரியர்களுக்கும், இவ்விழாவை சிறப்பளிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று நடக்கப் போகிறது. இச்சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒரு அணியினர் எஜுகேஷன் தான் முக்கியங்கிறாங்க, இன்னொரு அணியினர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியங்கிறாங்க. இவங்களோட 2 பேரோட கருத்தையும் நல்ல தீர விசாரித்து நல்ல முடிவை சொல்லுமாறு எங்கள் நடுவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, கேட்க மறந்துட்டேன். முதல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா இல்ல எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிப்போமா? என்ன கேள்வி? எஜுகேஷன் மேல லைஃப் தானே வரும், லைஃப்ல இருந்து ஆரம்பிப்போமே. முதலாவதாக பேச லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அணியிலிருந்து லாஸ்ட் பெஞ்ச் சிங்காரம் என்று அழைக்கப்படும் திரு சஷ்வந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நடுவரையா அவர்களுக்கு வணக்கம். கடலளவு திரண்டிருக்கும் பெற்றோர்களே, எண்ணணி போல இருக்கும் மாணவர்களே, எதிரணி போல இருக்கும் மாணவர்களே, எண்ணெனி ஆசிரியர்களே, இவ்விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட், எதுக்கு என்ன எல்லாரும் லாஸ்ட் பெஞ்ச் சிங்காரம்னு கூப்பிட்றாங்கன்னா, என்னதான் நான் லாஸ்ட் பெஞ்சராக இருந்தாலும் இப்போ என் வாழ்க்கையில் நான் வெல் செட்டில்டாக இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் முக்கியம்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, சிபிஎஸ்சி போர்டும் சரி, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் டெவலப் பண்ண சொல்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸையும் கொண்டு வராங்க. ஏன் ஒரு சிலர் வச்சு நான் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இந்தியா லெவலில் வைபவ் சூரியவன்ஷியில் ஸ்டார்ட் பண்ணி காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும், வேர்ல்டு லெவலில் ரொனால்டோ மெஸ்ஸி மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைக்கு எஜுகேஷன் தேவையில்லைன்னு சொல்ல, எஜுகேஷனோட சேர்த்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். நடுவர் அவர்களே, நீங்களும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு வாழ்க்கைக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, ஆரம்பமே களை கட்டுது. அருமையான பேச்சு. இப்பொழுது சஷ்வந்துக்கு பதிலடி கொடுக்க எஜுகேஷன் அணியிலிருந்து திரு நரேஷ்வியை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் நடுவர் ஐயா. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போதும்னு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நம்ம எல்லாம் கூடி இருக்கிறதுக்கு காரணமே எஜுகேஷன் தானே. இவர் சொன்ன மாதிரி வைபவ் சூரியவன்ஷி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் மேலே வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு டெக்னிக், ட்ரைனிங், கன்சிஸ்டன்சி எல்லாம் பேசிக் எஜுகேஷனால தானே வந்துச்சு. ஏன் நம்ம மகாத்மா காந்தியே என்ன சொன்னார்? இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு எஜுகேஷன் தான் வேணும்னு சொன்னார். நம்ம நாடை சுற்றி இருக்க எத்தனையோ நாடுகளில் போர் பிரச்சனை இருந்தாலும் நம்ம நாடு மட்டும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கான்ஸ்டியூஷன் தானே. அந்த கான்ஸ்டியூஷனையும் எழுதுனது எஜுகேட்டட் பீப்புள் தானே. ஏன் வீரமிக்க தமிழன் வீரமுத்துவேலையா ஒரு அரசு பள்ளியில் நிலையான கல்வி பெற்று எந்த நாளாலும் முடியாத சாதனை, அதாவது நிலாவோட சவுத் போல்ல சக்சஸ்ஃபுல்லாக லேண்டிங் பண்ணாரு. நடுவர் ஐயா, என்னதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேலே வந்திருந்தாலும் அதுக்கும் மூலாதாரம் எஜுகேஷன் தானே. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, அற்புதமான பேச்சு, அட்டகாசமான கருத்து. வணக்கம் நடுவர் அவர்களே. இவங்க எவ்வளவுதான் எஜுகேஷன் சொன்னாலும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க முதல் நடக்கும் போது எத்தனை முறை கீழே வந்தாலும் திருப்பி நடக்கணும்னு வர கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐயோ, அதுதான் லைஃப்ல வர முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்க ஐயோ இல்லை ஏபிசிடியோ சொல்லி தர போறது இல்லை. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும், ஒரு சாக்லேட்டை அவனோட நண்பன் கூட எப்படி பகிர்ந்து சாப்பிட்டானே சொல்லி தராங்க. அப்போ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முன்னாடி தலைமை தாங்குது. இப்போ நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பசங்க அறிவாளியா இருக்கணுமா இல்லை வெற்றியாளராக இருக்கணுமான்னு கேட்டா அவங்க கண்டிப்பா வெற்றியாளராக இருக்கணும் தான் சொல்லுவாங்க. அப்போ வெற்றியாளராக இருக்கணும்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆஹா, நம்மள விட மாட்டாங்க போலயே. அற்புதமான பேச்சு. அடடே எங்க எதிரணி எங்களுக்கு சாதகமா பேசுறா. ஆச்சரியமாவில் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லதுதான். நடுவர்களே வணக்கம். நம் மாணவர்களும் ஒரு புத்தகத்தை படிப்பார்களே, அந்த புத்தகம் பெயர் கூட ஹாரி பாட்டர். அது ஒரு கதாபாத்திரம். அதை எழுதின ஜே.கே. ராவ்லிங்ல இருந்து ஷேக்ஸ்பியர், அரிஸ்டாட்டில், நியூட்டன் இவங்க எல்லாத்தையுமே நம்ம டே டு டே லைஃப்ல கற்றுக்கிட்ட நாலேஜோட தான் இப்போ வரைக்கும் உங்களை ஞாபகம் வச்சுருக்கோம். மக்களே, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் வாழ்கிற ஒரு முட்டாள் குழந்தை வேணுமா, இல்லை 14 வயசு வரை வாழ்ந்தாலும் புத்திசாலியான குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே பதில் புத்திசாலி குழந்தை தான். ஏன்னா புத்திசாலியாக இருந்தாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம இப்போ வரைக்கும் மார்க் என்ற ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால எஜுகேஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு அடித்தளம். எஜுகேஷன் நமக்கு சேலரி கொடுக்கும், அனுபவம் நமக்கு அட்வைஸ் கொடுக்கும். சேலரியே இல்லாமல் அட்வைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதனால எஜுகேஷன் தான் முக்கியம்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பா உரையாடுறாரு. மைக் டெஸ்டிங். இந்த மௌனத்துக்கு அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும். என் போட்டி அணியாளர்கள் ஆரம்பத்துலேருந்து எஜுகேஷன் 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 மட்டும்தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு எஜுகேஷன் இல்லைங்க, அதையும் தாண்டி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம டீ கடைக்காரண்ண, பைக் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காண்ண, ரேடியோ மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காண்ண, எல்லாம் டிகிரியாக படிச்சிருக்காங்க இல்லையே. லைஃப்பில் டாப்பர்ஸ் இல்லை சார், லேர்னர்ஸ் தான் வேணும். எஜுகேஷனில் சிலபஸ் முடிஞ்சிடும், ஆனால் லைஃப்பில் சிலபஸும் இல்லை, முடியவும் முடியாது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா பேச வந்தாலும் இந்த அணியே தூக்கி நிறுத்ததுப்பா இந்த பேச்சு. நடுவருக்கு வணக்கம். பார்க்கடல் போல் இங்கு திரண்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லைஃபுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதுமாங்க. படிக்காதவனுக்கு சுகர் வந்தால் ஸ்வீட் சாப்பிடாம இருப்பான். ஆனால் படித்தவனுக்கு சுகர் வராமல் எப்படி இருக்கணும்னு தெரியும், எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடணும்னு தெரியும். மலை போல் நம்பிக்கை கொண்டு இங்கே திரண்டு இருக்கும் அனைத்து மக்களே, நீங்களும் உங்கள் பசங்க இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக தானே வரணும்னு நினைப்பீங்க. 100.5% மக்கள் அவங்க வாழ்க்கையில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜெயிக்கிறாங்க. ஆனால் 99.5% மக்கள் அவங்க வாழ்க்கையில் எஜுகேஷனை வச்சு தானே சக்ஸஸ் ஆகுறாங்க. சக்ஸஸுக்கு கரேஜ் வேணும், கரேஜுக்கு கிளாரிட்டிக்கு அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் தாங்க வேணும். எஜுகேஷன்றது வெறும் நம்ம ஜாபுக்கு மட்டும் இல்லை, எஜுகேஷன்றது நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க, கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு. இதனால் எஜுகேஷன் தான் எல்லாத்துக்கும் முதல் படின்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒன்றை இப்ப கண்டோம். இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுமாறு நடுவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவராச்சே, இரண்டுக்கும் நடுவில் தானே இருக்கணும். இவ்வளோ ஏன் மைக்கேல் பிலிப்ஸ் எவ்வளோதான் மெடல் வாங்கியிருந்தோம், எஜுகேஷன் தான் முக்கியம்னு படிக்க போனார். அது போல் சுந்தர் பிச்சை எவ்வளோதான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கூட எஜுகேஷன் தான் முக்கியம்னு சொன்னார். அதனால லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், எஜுகேஷனும் வேணும். எஜுகேஷன் வந்தால் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் எஜுகேஷன் மீனிங் தரும். பட்டிமன்றத்தை மகிழ்ச்சியுடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னப்பா இப்போனாவது உங்க பிரச்சனை முடிஞ்சா? இனிமேனாவது சண்டை போடாம ஒற்றுமையா இருங்கப்பா. சாரிடா முகேஷ், நான் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருந்தாலும் எஜுகேஷன் முக்கியம் எனக்கு இப்போதான் புரியுது. என்னையே மன்னிச்சிடுறா. நானும் எஜுகேஷன் இருந்தது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் எனக்கு இப்ப புரிஞ்சு. அதனால எஜுகேஷனும் முக்கியம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். இது ரெண்டும் இருந்தாதான் லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். Oh wow, what a lovely skit! Every scene perfectly fits.